நான் என்ன ஒல்லியா இருக்கேன் பாருங்க. ஆனா அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா என்னைய வந்து குண்டு குண்டுன்னு சொல்லுவாங்க. சதீஷோட இந்த போட்டோ தான் என்னோட ஃபேவரட். சூப்பரா இருக்குல்ல. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் எழுந்திரிச்சாச்சு. பசங்க முழிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு டஸ்டிங் மட்டும் பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது இங்கே டேபிளுக்கு மேலே டஸ்ட் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஒரு க்ளீன் மட்டும் பண்ணிட்டோன்னா இன்றைக்கி இந்த ஒரு டாஸ்க் தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வீக்கெண்டாகவும் இருக்கா, அதனால் காலையிலே இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இன்றைக்கி விலாக் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போல்லாம் முக்கால்வாசி வந்து ரீபர்பஸிங் தான் பண்ணுறது. ஸோ இந்த கேடி ஞாபகம் இருக்குல்ல, அந்த பின்னாடி இருந்த கேடி வந்து என்னோடய கிச்சனில் இருந்தது. அது இப்போ வந்து இந்த லெட்டர்ஸ் அதெல்லாம் ஹோல்டு பண்ணுறதுக்கு நான் இந்த டேபிள்லேயே வச்சுட்டேன். ஸோ எனக்கு எப்போ தேவையோ அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அது ரொம்ப வசதியாகவும் இருக்குது ஆக்சுவலி, இந்த கார்டு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இதே மாதிரி இப்போ வுட்டிலெல்லாம் நிறைய மாடல் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 5 minutes வேலை தான். ஆனால் பாருங்கள், ஹோல் ஹவுஸும் ஒரு டைடி ஆன மாதிரி ஆயிடுச்சு. நல்லா க்ளீனாட்டு ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீக்கெண்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம அகாரோ ஹேண்ட் மசாஜர் உங்களுக்கு பிளாக் கலர்லேயும் வருது, இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கலர்லேயும் வருது. இதில் வந்து உங்களோட அந்த ப்ரெஷர் எந்த ஸ்பீட் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டிவ் மெஷ் கவரும் வந்து இதில் வருது. இதுக்கு அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேனுவல் புக்கும் கொடுக்குறாங்க, வாரண்ட்டி புக்கும் கொடுக்குறாங்க. 1 year வாரண்ட்டி. இந்த பர்டிகுலர் மாடலோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா ஆட்டம் ப்ளஸ் 34237. இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து 4 அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இதில் வருது. அதாவது ஒவ்வொரு அந்த மசாஜரில் வந்து ஒவ்வொரு
பெயினுக்கு தக்கன மாடல் மசாஜ் மாதிரி பண்ணும். அது அந்த இதுக்கு தக்கன அவங்க 4 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளாட் மசாஜ். இது வந்து நீங்கள் ஹோல் பாடிக்கு மசாஜ் பண்ணணுன்னா இதில் மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேவி மசாஜ். வேவி மசாஜ் வந்து உங்களுக்கு ஏதாவது இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல டீப்பாக பெயின் இருக்குது, ஷோல்டர், ஆர்மு, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபீட்டு, அதிலெல்லாம் உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா இந்த மசாஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேவி மசாஜர். பால் மசாஜர், இது வந்து நீங்கள் உங்களோட முதுகில், ஃபீட்டில், குதிகாலெலாம் வலி இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லலாம் இது படும். அடுத்து இன்னொரு மசாஜ் பார்த்தீங்கன்னா டாய்ச்சி மசாஜ்னு, இதோட நேம் வந்து டாய்ச்சி. இது வந்து அப் அண்ட் டவுன் மோஷனில் உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ, எந்த மாதிரி இது தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து உங்களோட மசாஜ் ஹெட்டை இதில் பொருத்தி மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மசாஜ் ஹெட் வந்து இப்படி இருக்குல்ல, ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரொடெக்டிவ் மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் மசாஜ் ஹெட் வந்து போடணும். இதை ட்விஸ்ட் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மசாஜ் ஹெட் வேணுமோ அதை நீங்கள் போட்டு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த பால் மசாஜ் ஹெட் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது நீங்கள் பண்ணணுன்னா ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததை போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த ஹெட் இருக்குல்ல, இந்த ப்ரொடெக்டிவ் ஹெட்டு, இதை நீங்கள் வச்சு லாக் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அகாரோ ஹேண்ட் மசாஜர் அதோட ஒயர் லென்த்து பார்த்தீங்கன்னா நல்ல லாங்கு தான். இங்கே பாருங்கள். அதனால் சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் வந்து தள்ளி இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் லாங்காகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதோட ஆப்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம எந்த ஹெட்டு வேணுமோ அதை வந்து பொருத்தியாச்சு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டன் இருக்குல்ல, இது வந்து பட்டன் கிடையாது, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணக்கூடியது. இதை நீங்கள் வந்து எந்த ஸ்பீடு வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மசாஜர் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே பெயின் இருக்கோ, எங்கே மசாஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் முதுகு பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஃப்ளாட் ஹெட் இருக்குல்ல அதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிடலாம். இந்த அகாரோ ஹேண்ட் மசாஜர் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. அதனால் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட இது உங்கள் லக்கேஜில் ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெஷ் ஹெட் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் வந்து எந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அட்டாச்மெண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் இருக்குல்ல அதில் வந்து என்டாங்கிள் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு கூட நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை நீங்கள் ப்ரொடெக்டிவ் கவராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஸோ எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு லக்கேஜில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா கூட. ஸோ இவங்களோட ப்ராடக்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே, நல்ல மசாஜ் பண்ண ஒருத்தி கிடச்சான்னா சோமா இருந்து காணிப்பான். அதான் சதீஷ்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பண்ணணும் அப்படி. அப்படிதானே? சோமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது இன்னைக்கு காலையில் வந்து க்ளீனிங் எல்லாம் முடித்தேன்னா அப்போ 2 ஆல்பம் வந்து கண்ணில் சிக்கிச்சு. ஸோ இது எங்களோட ஸ்கூல் நாங்கள் லவ் பண்ணுற டைமில் எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த ஆல்பத்தில் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சதீஷ் வந்து ஒரு ஷாப்புக்கு மாடலிங் பண்ணாங்க. ஸோ நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது சதீஷ் வந்து பெரிய மாடல் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். 11th ஸ்டாண்டர்ட் நான் 11th ஸ்டாண்டர்ட்னா சதீஷ் வந்து 12th ஸ்டாண்டர்ட். அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். ஸோ இங்கே பாருங்கள், இது இது வந்து எங்கள் அம்மாவோட முகூர்த்த பட்டு அதை நான் உடுத்திருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. சதீஷோட இந்த ஃபோட்டோ தான் என்னோடய ஃபேவரெட். சூப்பராக இருக்குல்ல? ஸோ இதெல்லாம் இத்தனை வருஷம் கழித்து இப்போ பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. இது நான் காலேஜ் டைமில் எடுத்த ஃபோட்டோ.
நான் என்ன ஒல்லியாக இருக்கேன் பாருங்க. ஆனால் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா என்னைய வந்து குண்டு குண்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் டைம்ல இருந்தே என்னைய வந்து குண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போ பார்க்கும்போது எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு நினப்பேன். இங்கே பாருங்க, இது என்னோட காலேஜில் எடுத்த ஃபோட்டோ. எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன் பாருங்க. இது மகா குட்டி. ரேண்டமாக இந்த ஃபோட்டோ, ஆனால் நல்ல டேமேஜ் ஆகிருக்கு ஃபோட்டோஸ் எல்லாம். இது என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. நான் என்ன இருக்கேன் பாருங்க, என்ன ஒல்லியாக இருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். சதீஷோட ஃபோட்டோ பாருங்க எப்படி இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோஸ் இதெல்லாம். நான் எப்படி இருக்கேன் பாருங்கள். இது எங்கள் அம்மாவோட ஒரு சாரியை கட்டி இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஸோ எவ்வளோ யங்காக இருக்கேன். இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளையாக இருக்கேன். ஆப்வியஸ்லி சின்ன பிள்ளை தான், பிகாஸ் இது வந்து ஸ்கூல் படிக்கும்போது எடுத்தது. இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து அனுஷாவோட சடங்கு டைமில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இது அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ வந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் க்ரியேட் பண்ண ஒரு ஆல்பம். நாங்கள் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து போயிருந்தோம். எங்கன்னா தரம்ஷாலா, அந்த நார்த்து சைடு. அது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலி பிளான்டு வந்து காஷ்மீர் அந்த சைடு போகிறதுக்கு தான் பிளானு. பட் நாங்கள் வந்து கிளம்பி அங்கே ரீச் ஆன உடனே எங்களுக்கு நியூஸ் வருது, அங்கே வந்து லேண்ட்ஸ்லைடு, அந்த ஸ்னோ இருக்கிற டைமாக, ஸோ லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு. அதனால அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சைடு போயிட்டோம். லைக் பஞ்சாப், தரம்ஷாலா, அந்த சைடு போயிட்டோமா. ஸோ அதுதான் நான் சதீஷோட கல்யாணம் கழிஞ்சதுக்கப்புறம் உள்ள ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. மகா மட்டும்தான் அப்போ உண்டு. இது கோல்டன் டெம்பிளில் எடுத்தது. இது நாங்கள் ஆக்சுவலி மகா மட்டும்தான் அப்போ உண்டு. ஆனால் இப்போ ரெண்டாவது நாங்கள் ஒரு ட்ரிப் போனோம் பார்த்தீங்களா, அப்போ மஹியும் வந்து இந்த கோல்டன் டெம்பிள் கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மஹி இங்கே பாருங்க, மகாவை பாருங்க, பூனைக்குட்டி போல் இருக்கா. எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, அழகாக இருக்கும் மகா குட்டி. சின்ன பிள்ளையில பொம்மை மாதிரி இருப்பா. இங்கே வருங்க, எல்லாம் இந்த மித்ரா, மியா ஜாடை தான், எல்லாம் ஒரே ஜாடை தான். இது வந்து ஃபேமிலி ஃபோட்டோ. இதெல்லாம் நிறைய பேர் என்ன ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன். இது யார் தெரியுமா? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இது வந்து நான் ஜட்டி போட்டு எடுத்த ஃபோட்டோ. இது வந்து நான் தான் ஒரு கொலு இதில் வந்து என்னைய வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. எப்படி இருக்கேன் பாருங்க, கண்ணெல்லாம் மை போட்டு. இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது மித்ராவை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதே போல தான் இருக்கேன் பாருங்க, தெரியுதா? எல்லாரும் ஒரே ஜாடை தான். மித்ரா, மியா, மகா, மஹி. இங்கே வருங்க, மகா குட்டி. இந்த லுக்கு பார்த்தீங்களா, சட்டை. ஸோ இந்த டைமில் கூட நான் பழைய ஃபோட்டோஸை நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து என்ன ஒல்லியாக இருக்கேன் அந்த டைம்லேயே அப்படின்னே தோணும். ஸோ அந்த கல்யாணம் கழிச்சு பிள்ளை பிறந்த டைமில் கூட நான் ஒல்லியாக தான் இருக்கேன். இங்கே பாருங்க, இது என்னோட காலேஜ் இல்லை, ஸ்கூல் 12th ஃபேர்வெல் டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. மஹி குட்டி. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து மகாவும் இதே ட்ரெஸ் போட்டிருக்கா, மஹியும் இதே ட்ரெஸ் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் மித்ராவுக்கும் இதே ட்ரெஸ் போட்டு அஞ்சனா ஃபோட்டோ எடுத்திருக்கா. இப்போ மியாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு காமெடி ஃபோட்டோ உங்களுக்கு காணிக்க வாங்கி வருங்க. காலேஜில் வந்து ஃபேஷன் ஷோ, அதுக்கு நான் வந்து ஓணம் சாரி கட்டிட்டு ஓணம் பெண்குட்டி மாதிரி இருந்தேன். இது என்ன ஃபோட்டோ? இதுவுமே இது வந்து ஆக்சுவலி அந்தமான் ட்ரிப்பில் எடுத்த ஃபோட்டோ. சதீஷ் எப்படி இருக்கான் பாருங்க, டாக்டர் மாதிரி இருக்கான். இங்கே பாருங்க, மஹி குட்டி, கியூட்டி பை. அந்த கேரி, அந்த பேக்கில், அந்த பேக்குன்னு சொல்கிறேன் பாருங்க, அது என்னது, அந்த பேபி கேரியர்லேயே வச்சு அந்தமான் ட்ரிப் வந்து போச்சு. அந்த டைம்லலாம் ஆக்சுவலி அந்தமான் ட்ரிப் போயிருந்த டைம்லலாம் வந்து யூடியூப் சேனல் கிடையாது. அப்போ வந்து நாங்கள் பழைய வீட்டில் இருந்த டைமு. எங்களோட ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவல் வந்து அந்தமான் ட்ரிப் தான் நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் ட்ராவல். ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தேன்னா எனக்கு வந்து
பழைய மெமரிஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டைமெல்லாம். இப்போ யோசிக்கும்போது சின்ன பிள்ளையாகவே இருந்துரு. அந்த டைம் நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். நீங்கள் யாராவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் நமக்கு வந்து ரொம்ப கவலையாக இருப்போம், தேவையில்லாமல் நிறைய கஷ்டங்கள். இன்ஃபேக்ட் என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த டைம் லவ் இருந்ததுனால உங்களுக்கு தெரியும்ல, லவ் எல்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளவு ஒவ்வொரு நாளுமே த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அந்த டைம் அந்த டைமில் நமக்கு வந்து அது ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ வந்து இத்தனை வருஷம் கழித்து அதை யோசிக்கும்போது அந்த மெமரிஸ், நம்ம அந்த டைம் சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்க மாட்டோமா, ஸ்கூல் காலேஜ்லேயே இருந்திருக்க மாட்டோமா அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ அவ்வளவு லைஃப் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மேலே இருக்குது. ஸ்டில் ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு மெமரிஸ் ஞாபகம் வந்துச்சா, சரி உங்கள் கூட இன்றைக்கி இந்த இதை ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி vlog முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பாய், நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன்.